திருப்பூரில் அமராவதி ஆற்றில் மூழ்கி 16 வயது சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, விவரங்கள். நந்தா, அதாவது பொங்கல் விடுமுறையில் ஆன்மீக சுற்றுலாவாக செல்வதற்கு குழுவாக சென்றவர்களில் 16 வயது சிறுவன் உட்பட 3 பேர் அமராவதி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றனர். அதாவது மதுரை ஆலாங்குளம் பகுதியைச் சேர்ந்த 21 பேர் பொங்கல் விடுமுறையில் குழுவாக இணைந்து சுற்றுலா செல்வதற்கு திட்டமிட்டிருந்தனர். அதன்படி ஆன்மீக தலங்களுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு மீண்டும் மதுரை செல்வதற்காக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வழியாக சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது தாராபுரம் அருகே அமைந்திருக்கக்கூடிய அமராவதி ஆற்றங்கரையோரம் தங்களது வாகனத்தை நிறுத்திவிட்டு ஆண்கள் அனைவரும் அமராவதி ஆற்றில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஆற்றில் மூழ்கி 16 வயது சிறுவனான ஹரி, பாக்கியராஜ் மற்றும் சின்ன கருப்பு என்ற 3 பேரும் ஆற்றில் மூழ்கினர். இதனையடுத்து உடன் சென்றவர்களின் அலறல் சப்தத்தை கேட்டு அங்கிருந்தவர்கள் உதவியுடன் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து விரைந்து வந்த தாராபுரம் தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி 3 பேரையும் சடலமாக மீட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தாராபுரம் போலீசார் மூவரது உடல்களையும் கைப்பற்றி தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கின்றனர். பொங்கல் விடுமுறையில் சுற்றுலாவிற்கு திட்டமிட்டு ஆன்மீக சுற்றுலா சென்றவர்கள் மீண்டும் மதுரைக்கு செல்லக்கூடிய வழியில் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவமானது பரபரப்பையும் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நந்தா, நன்றி பாலாஜி, விரிவான விவரங்களுக்கு.